So the first thing about hair fall அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறதுல you have to keep a clean scalp. ஒன்று ரெண்டாவது so seeing like around 20 to 25 hair follicles falling per day is completely normal. And so முடி விடுறதுன்றது ப்ராப்ளம் இல்லை, ஆனால் விழுந்து திரும்பி வளரலன்னா and oil staying too much or for a prolonged time on your hair or on your scalp. Like grey hairs, there are no treatment options. Like once your hair turns grey, you can't reverse it back. Hello மக்களே, welcome to Meenkunju channel. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்க்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. She is a dentist and a cosmetologist. Welcome to our show, Dr.Vasupriya. Thank you, Krithika. இப்போ ஹேர் பத்தி பேசலாமா? Yeah. இப்ப வாழ்க்கையிலேயே நிறைய பேருக்கு இருக்க பெரிய பிரச்சனையே இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் தான். இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் நம்ம எப்படி மேம் சமாளிக்கிறது? So the first thing about hair fall அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறதுல you have to keep a clean scalp. ஒன்று ரெண்டாவது diet plays a very important role in your hair fall. So including your multivitamins and nutritious food and all, it's very important. இப்போ multivitamins அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டா B6, B12 and folic acid இதெல்லாம் வந்து they are very essential for your hair growth and for hair fall. It helps with hair fall as well. And diet like food அப்படின்னு போனா taking walnuts, flax seeds, pumpkin seeds and கீரை. நிறைய பேர் கீரை சாப்பிட மாட்டோம், பட் கீரை, இந்த iron rich foods and biotin rich foods, protein rich foods இதெல்லாம் சாப்பிட்டா it's good for your hair fall. Okay. எவ்வளோ ஹேர் ஃபால் வந்து நார்மல்னு கன்சிடர் பண்ணுவோம் மேம்? ஸோ seeing around 20 to 25 hair falling on daily basis, that's completely normal. Because hair அப்படின்னு பார்த்தா it comes in a complete cycle. முடி first with like it grows and then it stays in a resting period and then it sheds. It's a cycle. So seeing like around 20 to 25 hair follicles falling per day is completely normal. And that's called hair fall because உங்களுக்கு முடி வளருது, விழுது, shed ஆகுது and then it grows back again. பட் எதை அதை ரொம்ப சீரியஸா நம்ம எப்போ கன்சிடர் பண்ணோம்னா அந்த விழற முடி, இந்த ஷெட் ஆகுற முடி வந்து திரும்பி வளராத போது யூ ஹாவ் டு ஸ்டார்ட் பேயிங் அட்டென்ஷன் டு இட். பிகாஸ் அந்த இடத்துல வந்து ஹேர் ஃபால் வந்து இட் கம்ப்ளீட்லி கோஸ் டு அ டிஃப்ரெண்ட் டேர்ம். இட் இஸ் கால்ட் அஸ் ஹேர் லாஸ். ஸோ முடி விடுறதுன்றது ப்ராப்ளம் இல்லை, ஆனால் விழுந்து திரும்பி வளரலன்னா that's a thing which has to be taken, which has to be noticed. Okay. இப்போ வந்து நிறைய மேல் பேட்டர்ன் பால்னஸ் அண்ட் ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ் இதெல்லாம் இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு டியூ டு பிசிஓடி அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்னால. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் ஜென்ரலி காசஸ் ஹேர் ஃபால் அண்ட் அதுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து டெஸ்ட் ஏதாவது பண்ணணும்னா நம்ம எந்த இதுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கணும்? ஓகே, தட்ஸ் அ நைஸ் குவெஸ்சன் ஆக்சுவலி. ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா hair fall is not a disease. It's a condition and it can be treated. அவ்வளோதான். இட்ஸ் நாட் அ டிசீஸ் விச் கேன் பி கியூர்ட். அண்ட் த திங்ஸ் விச் காசஸ் ஹேர் ஃபால் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஆக்சுவலி மல்டிஃபேக்டோரியல். யூ கான் ஜஸ்ட் லைக் பாயிண்ட் அவுட் ஒன் ரீசன், இந்த ரீசனால தான் முடி கொட்டுது அப்படின்றத யூ கேன் நெவர் சே. யுவர் லைஃப் ஸ்டைல் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அண்ட் food you eat, how much time you sleep, இதெல்லாம் வந்து it plays a major role in your hair fall. And இப்போ the way to care for it or the test, உங்களுக்கு டக்குன்னு இம்மீடியட்டா முடி நிறைய கொட்டுற மாதிரி ஃபீல் இருக்கு or if you feel like your density is being compromised அப்படின்னா there are certain tests which can be taken. For hemoglobin tests, you can check your vitamin D3, B12 and in case of women they can check for thyroid. இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். and CRP, serum ferritin இதெல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு if the levels are maintained அப்படின்னா then probably minor corrections தான் இருக்கும், which is like sleeping properly, நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம இருக்குது, eating properly, இதெல்லாம் பார்த்துக்கலாம். but if there are changes in your blood levels then you'll have to take supplements accordingly. சும்மா எடுத்துக்கவும் முடியாது இல்லையா? you have to know only if you're deficient in something you can take up a supplement. if you're not deficient you don't have to take it up. so blood levels பார்த்துட்டு then we can go ahead with how to rectify it அப்படின்னு. ஓகே. நம்ம பாட்டி அம்மா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா தலைக்கு எண்ணெய் வை அப்பதான் முடி கொட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? ஸோ தட்ஸ் அ நைஸ் கொஸ்டின் பிகாஸ் எங்க வீட்லயுமே சொல்லுவாங்க எண்ணெய் வை அப்படின்னு. பட் விஷயம் என்னன்னா நம்ம பாட்டி காலத்துல தாத்தா காலத்துல எல்லாம் வந்து எண்ணெய் வைக்கிறதுன்றது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பிகாஸ் அப்ப நிறைய பொல்யூஷன்லாம் இல்லை, நம்ம எண்ணெய் வச்சாலும் வந்து டஸ்ட் நிறைய அட்ராக்ட் பண்ண போறது இல்லை அந்த டைம்ல. பட் ரைட் நவ் திங்ஸ் ஆர் நாட் தட், லைக் இட்ஸ் நாட் த கேஸ். we are living in a place where it's completely polluted. So enna அப்படினு பார்த்தா oil, it's a lubricant. At the end of the day it's a lubricant and it's going to attract a lot of dust.
ஸோ நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு அட்ராக்ட் டஸ்ட். அண்ட் பை நேச்சர் வி ஹாவ் சீபம் செக்ரேட்டிங் கிளான்ஸ். ஸோ அந்த சீபம் அப்படின்னு பார்த்தா தே ஆர் லைக் ஆயில் மாதிரி தான். ஸோ அது இன்னும் வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மையை நம்மளோட ஸ்கேல்புக்கு கொஞ்சம் ஆட் ஆன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன ஆகும், இட் வில் ஸ்டார்ட் like forming up a layer on your scalp. And oil staying too much or for a prolonged time on your hair or on your scalp is also not good. ஏன்னா it loosens up the follicles. ஸோ எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சு நல்லா தலை வரும்போது இன்னும் நிறைய ஹேர் ஃபால் தான் ஆகும். ஸோ எண்ணெய் வைக்கலாம், பட் இட்ஸ் லைக் ப்ராபப்லி 20-30 minutes முன்னாடி பிஃபோர் யோர் ஹேர் வாஷ். அவ்வளவுதான். தட்ஸ் மோர் தென் எனஃப் பிகாஸ் ஆயில் டசன்ட் எய்ட் இன் ஹேர் க்ரோத். அது பண்ற ரெண்டு விஷயம், ஒன்னு இட் நரிஷஸ் யுவர் ஹேர் and it strengthens up the follicles. அவ்வளவுதான். மத்தபடி என்ன தேய்ச்சா முடி வளரும் அப்படின்றது that's not, it's just a belief. அவ்வளவுதான். ஓகே, இப்போ எவ்வளோ ஆஃபன் மேம் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணணும்? அண்ட் பர்டிகுலர்லி திஸ் ஒன் கொஸ்டின் இஸ் தேர், ஹேர் வாஷ் பண்ற நாள் அன்னைக்கு வந்து முடி ரொம்ப ஜாஸ்தியா குட்டும். இது ரெண்டுத்துக்கும் என்ன மேம் பண்றது? It depends on your scalp type first. Some people will have oily scalp, some people will have dry scalp. இப்போ oily scalp இருக்கவங்களுக்கு சில பேருக்கு வந்து இப்போ நான் தலை குளிக்கிறேன் அப்படின்னா within 4-5 hours there have been cases like who tell இந்த மாதிரி எனக்கு வந்து தலை like scalp திருப்பி oily ஆகுற மாதிரி இருக்கு. சில பேருக்கு வந்து it takes 2 to 3 days time. So you can't wash your hair on daily basis with shampoo. Shampooing your scalp on daily basis is completely not needed. So what you can do is you can wash your hair on alternative days. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் you can wash your hair with shampoo. That's there. And hair fall வந்து ஷாம்பூ போடுற அன்னைக்கு like whenever you wash your hair அப்படின்னு அந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் நிறைய இருக்கு அப்படின்னா it's because probably your hair is like nearing the shedding phase. See, you are giving friction. அந்த இடத்துல வந்து when you wash hair there's friction created. So அந்த டைம்ல hair fall அப்படின்றது normal. But how frequent you wash your hair is very important. Because a clean scalp is going to be a healthy scalp. உங்க ஸ்கேல்ப் வந்து கிளீனா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பேசிக் திங் இன் யோர் ஹேர் கேர் ரொட்டீன் இஸ் having a clean scalp, which means washing your hair regularly. சில பேர் வந்து தலைமுடி வந்து நிறைய கொட்டுது வாஷ் பண்ணும்போது, அதனால நான் வந்து வாரத்துல ஒரு நாள் தான் தலை குளிப்பேன் இல்ல 2 நாள் தான் தலை குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட நான் சொல்ற ஒரு விஷயம், நீங்க தலை குளிக்காம இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி dirt and dust and of course our skin cells also shed. இதெல்லாம் accumulate ஆகி it is going to keep your hair not clean. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ரெகுலரா வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஸ்கேல்ப் கிளீன் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் ஹேர் ஃபாலுமே கம்மியாக ஆரம்பிச்சிடும். மேம், இப்போ ப்ரீமெச்சூர் கிரேயிங்ன்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஃப்ரம் ஸ்கூல் கிட்ஸ் டு காலேஜ் படிக்கிறவங்கல இருந்து எல்லாருக்குமே இப்போ ரொம்ப ஏர்லியான ஸ்டேஜ்லயே வருது கம்பேர்ட் டு 50 years பிஃபோர். இது ஏன் மேம் நடக்குது? One thing very like plays an important role or a major role is stress. And ரெண்டாவது is genetic. So like kids these days, even when we did schooling, we didn't take up much stress and all. We are taking up stress இப்போதான். The minute you know walk into life and when life plays a thing அப்படின்ற போது we take up stress. But இப்போலாம் these days kids are starting to take up a lot of stress. So stress plays a major role. And genetically it runs in certain families. Premature graying அப்படின்றது, early gray hairs அப்படின்றது it starts running in families. So what you can do is caffeine content reduce பண்ணலாம், stress கொஞ்சம் கம்மி பண்ணலாம், and iron rich food கொஞ்சம் நிறைய சாப்பிடலாம். But like gray hairs க்கு there are no treatment options. Like once your hair turns gray, you can't reverse it back to black or whatever color you had. Because once your root turns gray, it's gonna turn gray. அவ்வளவுதான். There's nothing called as reversing your gray hair and all. So what you can do is avoiding it or reducing it by eating properly, eating a lot of iron rich foods. That's nice. But other than the gray hairs treatment option அப்படினு பார்த்தா you can just use dyes or hair colors. அது தாண்டி வேற எந்த ஆப்ஷன்ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட்டோ கிரே ஹேர்ஸ்க்கு கிடையாது. ஓகே, இப்போ இந்த ஹேர் டைஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், கெரட்டின் ட்ரீட்மெண்ட், ஸ்மூதனிங் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் பண்றதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன மேம் இருக்கும்? So at the end of the day there are a lot of chemicals. உங்க ஹேர் வந்து இட்ஸ் கோயிங் டு ஸ்டே ஹெல்தி ஆஸ் லாங் அஸ் யூ மெயின்டைன் இட். அவ்வளவுதான். பட் த மினிட் யூ ஆர் கோனா எக்ஸ்போஸ் யுவர் ஹேர் டு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ஆல், இட் ஸ்டார்ட்ஸ் பிரேக்கிங் அப் இன் பிட்வீன் லைக் ஃப்ரம் இன்சைட்.
ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இட்ஸ் கோயிங் டு காஸ் அ லாட் ஆஃப் ஹேர் ஃபால். லைக் எல்லாரும் சொல்லுவாங்க கெரட்டின் பண்ணிட்டா வந்து யுவர் ஹேர் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங் ஹெல்த்திலி ஆர் அந்த ஷைன் அந்த லஸ்ட்ரஸ் அந்த எஃபெக்ட் லுக் அதெல்லாம் வரும் அப்படின்னா தட்ஸ் ட்ரூ. எஸ், லைக் இட்ஸ் கோயிங் டு கீப் யர் ஹேர் ஷைனி அண்ட் ஆல். பட் அங்க நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண போறாங்க and those chemicals are harmful for your hair and it changes the pH value of your scalp as well. Once உங்க ஸ்கேல்போட ஸ்கின்னுக்கு எப்படி pH இருக்கோ அதே மாதிரி scalp also has pH values. So அந்த pH values வந்து the minute it gets altered it's going to result in hair fall. So it's better to maintain your hair in its natural way and probably avoiding heat styling tools like நிறைய அவாய்ட் பண்ணலாம். லைக் நிறைய யூஸ் பண்றத we can avoid. தேங்க்யூ ஸோ மச் மேம், எல்லா கொஸ்டினுக்கும் நல்லா கிளியரா எலாபரேட்டா ஆன்சர் பண்ணதுக்கு. My pleasure. எங்களோட வியூவர்ஸ்க்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன மேம் சொல்வீங்க? Okay, you can actually subscribe to this channel because they are doing an amazing job and they are being like super informative and all. So subscribe to Meenkunju channel. தேங்க்யூ மேம். Thank you. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. இந்த இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அந்த ஷேர் பட்டன் மூலமா ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் அதை ஆன்சர் பண்ணுவோம். தேங்க்யூ.